இரவு நேர பயணம் என்பதால் அந்த பேருந்தில் நவீன் மற்றும் 2 நபர்களை தவிர வேறு பயணிகள் இல்லை. நவீன் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து குளு குளு காற்றை ரசித்தவாறே இருட்டில் வேடிக்கை பார்க்க முடியாவிட்டாலும் இருட்டையே பார்த்து கொண்டு பழைய பட பாடல்களை தனக்கு மட்டுமே கேட்கும் வகையில் பாடிக்கொண்டிருந்தான். மற்ற 2 பயணிகளும் நல்ல உறக்கத்தில். மணியூர் பேருந்து நிலையம் சென்றடைய இன்னும் 3 மணி நேரம் ஆகும். இப்போது மணி இரவு 11:35. கண்டக்டர் தனியே ஒரு இருக்கையில் அமர்ந்து பயண சீட்டு வரவு கணக்கை பார்த்த வண்ணம் 100, 50, 20, 10 என ரூபாய் தாள்களை அடுக்கிக் கொண்டிருந்தார். டிரைவர் சாலையிலிருந்து பார்வையை நகர்த்தவில்லை. இருட்டு. பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் தவிர நிலவு வெளிச்சம் மட்டுமே அந்த சாலைக்கு துணையாக இருந்தது. பேருந்து நில்லும் 1-2 விளக்குகளை தவிர மற்ற விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. ஒளிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கின் கீழ் இருக்கை ஒன்றில் அமர்ந்து பணத்தை எண்ணி அடுக்கி முடித்த கண்டக்டர் டிரைவர் அருகில் சென்று சற்று உரையாடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்து நடந்தார். வழியில் விழித்திருக்கும் நவீனை பார்த்து, "சார் தூங்கலையா?" என்று கேட்டார். அதற்கு நவீன், "இல்லை சார், இருட்டு நல்லா இருக்கு, காற்று குளு குளுன்னு இதமா இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்" என்று பதிலளித்தார் நவீன். சிரித்து கொண்டே நகர்ந்தார் கண்டக்டர். டிரைவருக்கு அருகாமையில் அமர்ந்தார் கண்டக்டர். கண்டக்டர் வந்ததை கண்ட டிரைவர், "ஏன்பா, மாங்குடியில நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடலாமா? 3 மணி ஆயிடும் மணியூர் போக, அது வரைக்கும் பசி தாங்க முடியாது" என்றார். "ஆமா, நானே கேட்கலாம்னு தான் இருந்தேன், அப்படியே செய்வோம்" என்றார் கண்டக்டர். அது ஒரு சாலை ஓரத்து இரவு உணவு விடுதி. அங்கே வேலை பார்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த விடுதியின் முன்னும் சாலை ஓரமாகவும் நின்று கொண்டு பேருந்தை கை காட்டி உணவு விடுதியின் அருகாமையில் நிறுத்தும்படி சைகை காட்டி கொண்டிருந்தான். அந்த வழியே போகும் பேருந்துகள் இதுபோல கை காட்டி உணவு விடுதிக்கு அழைப்பது அவர்களின் இயல்பான வழக்கம். காரணம், அந்த சாலையில் செல்லும் பேருந்து மற்றும் வெகு தூர பயணம் மேற்கொள்ளும் வாகனங்களை மட்டுமே நம்பி அந்த உணவு விடுதி இயங்கி வருகிறது. அந்த இடத்திலிருந்து மாங்குடி ஊருக்குள் செல்ல 2 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் அடையாளத்திற்கு அந்த உணவு விடுதியை பயணிகள் மாங்குடி உணவு விடுதி என்றே அழைப்பார்கள். சிறுவன் காட்டிய திசையில் பேருந்தை நிறுத்தினார் ஓட்டுநர். சிறுவன் பேருந்தினுள் எட்டி பார்த்தான். "என்ன சார், பேசஞ்சர் யாரும் இல்லையா? ஆளில்லாத பஸ்ஸை நிறுத்திட்டேன்னு ஓனர் என்ன திட்ட போறாரு" என்றான். "ஏன்பா, இருக்கிறவங்கள பார்த்தா பேசஞ்சரா தெரியலையா?" என்றார் கண்டக்டர். "நாங்க சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துடுவோம்னு சொல்லு தம்பி, ஓனர் உன்னை திட்டமாட்டார்" என்று சொல்லியவாறே இன்ஜினை ஆஃப் செய்தார் டிரைவர். விடுதி வாயிலின் அருகில் இருந்த கேசட் கடையிலிருந்து பழைய பாடல் ரம்யமாக ஒலித்து கொண்டிருந்தது. டிஎம்எஸ் வாலியின் வரிகளை உணர்ச்சி பூர்வமாக பாடிக்கொண்டிருந்தார். நவீன் இன்னும் ஜன்னலோர பார்வையை விலக்கவில்லை. மற்ற இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில். கண்டக்டர் நவீன் அருகில் சென்றார். ஒருவேளை உறங்கினால் எழுப்ப வேண்டாம், விழித்திருந்தால் சாப்பிட அழைக்கலாம் என்ற எண்ணத்தில் சற்று நவீனின் முகத்தை உற்று நோக்கினார். அந்த நேரம் டிரைவர் கண்டக்டரிடம், "ஏன்பா, சீக்கிரம் இறங்கு, பசிக்குது" என்றார். "இதோ வந்துடுறேன், பேசஞ்சர் யாராவது முழிச்சிருந்தா கேட்கலாம்னு வந்தேன்" என்றார். "சரி சரி, சீக்கிரம் கேளு" என்று சொல்லிவிட்டு, "இருக்கிறது 1-2 டிக்கெட், ஒவ்வொருத்தரையும் பக்கத்துல போய் கேட்கணுமா" என்றார் டிரைவர் தனக்குள். நவீன் விழித்திருப்பதை உறுதி செய்து கொண்ட கண்டக்டர், "சார், சாப்பிட வரலையா?" என்று கேட்க நவீன் உடன் பதிலளித்தான். "சார், எனக்கு பசி இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. டிஎம்எஸோட பாட்டு நல்லா இருக்கு, நான் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இங்கே இருக்கேன்" என்றான். "அப்போ சரி, ஒரு 15 நிமிஷம் ஆகும்" என்று நவீனிடம் சொல்லிவிட்டு, "அண்ணே வந்துட்டேன்" என்று பேருந்தை விட்டு இறங்கி வேகமாக டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர். விடுதி வாயிலின் உட்புறம் கல்லாவில் ஓனர் அமர்ந்திருந்தார். டிரைவரையும் கண்டக்டரையும் பார்த்து, "வாங்க வாங்க" என்றார். "உள்ளே டேபிள் இருக்கா பார் தம்பி" என்று சிறுவனுக்கு கட்டளையிட்டார் ஓனர். "என்ன சார்,
பேசஞ்சர் இல்லைன்னா தம்பியை திட்டுவீங்களாமே, தம்பி நல்லா பயமுறுத்தி வச்சிருக்கீங்களே என்றார் சிரித்துக்கொண்டே டிரைவர் ஓனரிடம். ஓனர், அப்படியெல்லாம் இல்லை சார், அவனா அப்படி நினைச்சிட்டு இருக்கான் என்றார் சிரித்துக்கொண்டே ஓனர். தொடர்ந்து, போங்க போய் பசிக்கு என்ன வேணும்னு பார்த்து சாப்பிடுங்க என்றார். சிறிது நேரத்தில் பசியாறிய கண்டக்டரும் டிரைவரும் கல்லாவின் அருகில் வந்தனர். ஓனர் பில் கொடுக்க சொன்னா, தம்பி உங்களை பார்க்க சொன்னான் என்றார் கண்டக்டர். ஆமா சார், உங்ககிட்ட எப்ப நான் பணம் வாங்கியிருக்கேன், நீங்க கிளம்புங்க, உங்க டியூட்டியை பாருங்க என்றார் ஓனர். பேசஞ்சர் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வண்டியில பேசஞ்சரே இல்லையே, நீங்க பில்லை கொடுங்க என்றார் கண்டக்டர். அடடே, அதெல்லாம் கணக்கு இல்லை, நீங்க எப்பவும் நம்ம விருந்தாளிதான், கிளம்புங்க, மீண்டும் சந்திப்போம் என்றார் ஓனர். ஓனரின் அன்பிற்கு அணிபடிந்து டிரைவரும் கண்டக்டரும் விடைபெற்று கொண்டு தங்களின் பேருந்தை நோக்கி நடந்தனர். பேருந்தில் ஏறிய டிரைவர் என்ஜினை ஸ்டார்ட் செய்ய கண்டக்டர் பின்படிக்கட்டு வழியாக ஏறி எல்லா இருக்கைகளையும் நோட்டம் விட்டார். இன்னும் அந்த இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். நவீன் விழித்து கொண்டிருந்தான். என்ன சார், சாப்பிடவும் போகல, பஸ்ஸை விட்டு இறங்கவும் இல்லை, உட்கார்ந்த இடத்துல அப்படியே இருக்கீங்க என்று நவீனிடம் கேட்டார் கண்டக்டர். நான் கிளம்பும் போதே முட்டை பிரியாணி சாப்பிட்டுத்தான் கிளம்பினேன் என்றான் நவீன். டிரைவர் தலைக்கு மேல் இருந்த கண்ணாடியில் பார்த்தார். தனக்கு பின்னால் கண்டக்டரையும் உறங்கும் மற்ற 2 பயணிகளும் தெரிந்தனர். பேசிக்கொண்டே டிரைவரின் அருகாமையில் இருந்த இருக்கையில் ஒன்றின் அமர்ந்தார் கண்டக்டர். யாருகிட்டயா பேசுற, நீயே பேசிக்கிட்டு வர, வேப்பில அடிக்கணுமா என்று கேட்டு சிரித்தார் டிரைவர். பேசஞ்சர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வேற யாருக்கிட்ட என்று பதிலளித்தார் கண்டக்டர். மணியூரின் எல்லை ஆரம்பம் என்பதை அந்த 20 அடி உயர வளைவு கம்பீரமாக உணர்த்தி கொண்டிருந்தது. வளைவை கண்டதும், ஏன்பா கோயில் சைடு போலாமா, ரோடு வேலை முடிஞ்சிடுச்சா, ஏதாவது தெரியுமா என்று கண்டக்டரிடம் வரிசையாக கேள்விகளை தொடுத்தார் டிரைவர். சற்று நேரம் பதில் இல்லை. திரும்பி பார்த்தார். உறக்கத்தில் இருந்தார் கண்டக்டர். மணியூர் பேருந்து நிலையம், மணி 2:50 அதிகாலை. அந்த 2 உணவு விடுதிகள் மற்றும் அந்த 3 பெட்டிக்கடைகளை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. பயணிகள் சிலர் ஆங்காங்கே விழித்து கொண்டும் அதிகாலை வரப்போகும் தங்களின் பேருந்திற்காக காத்திருந்தனர். நிறுத்தம் பார்த்து பேருந்தை நிறுத்தினார் டிரைவர். கண்டக்டர் விழித்து கொண்டார். கொஞ்சம் கண்ணசந்துட்டேன் என்றார் டிரைவரிடம். பரவாயில்லை, பேசஞ்சரை எழுப்பு, மணியூர் வந்துருச்சு என்றார் டிரைவர். சரி என்று உறங்கிக் கொண்டிருந்த இருவரை நோக்கி நடந்தார் கண்டக்டர். சார் எழுந்திருங்க, மணியூர் வந்துடுச்சு என்ற கண்டக்டரின் உரத்த குரலை கேட்டு தட்டும் தடுமாறி விழித்து கொண்டனர் உறங்கிய 2 பயணிகளும். பேசஞ்சரை பின்தொடர்ந்து பின்புற படிக்கட்டில் இறங்கினார் கண்டக்டர். அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்துவிட்டு பேருந்தின் விளக்குகளை நிறுத்திவிட்டு டிரைவர் சீட் பக்கத்து கதவை திறந்து கொண்டு வெளியில் குதித்தார் டிரைவர். பேருந்தின் பின்புறமாக சுற்றி டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர். இருவரும் அந்த பெட்டிக்கடையை நோக்கி நடந்தனர். அண்ணே, அந்த 12ஆம் நம்பர் சீட்ல இருந்தவர் எங்கே இறங்கினார்? நான் நல்லா தூங்கிட்டேன் போல, கவனிக்கல என்று கேட்டார் கண்டக்டர். என்னப்பா சொல்ற? மாங்குடியை கிளப்பின வண்டி எங்கேயுமே நிக்கல, 2 பேரை நீதானே இப்ப இறக்கி விட்ட என்றார் டிரைவர். இல்லைண்ணே, மாங்குடியில கூட நாம சாப்பிட்றதுக்கு இறங்கினோம், ஆனா அவர் பசிக்கலைன்னு சொல்லிட்டு பஸ்லயே இருந்தாரே அவரு என்றார் கண்டக்டர். யோ, என்ன கனவா? மாங்குடிக்கு முன்னால அரியனூர்ல இருந்தே 2 பேசஞ்சர் தான் என்றார் டிரைவர். சற்றே அதிர்ந்த கண்டக்டர் திரும்பி பேருந்தை நோக்கி நடந்தார். எதுக்கு இப்போ பஸ்ஸுக்கு போற என்று கேட்டார் டிரைவர். நில்லுங்கண்ணே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு வந்தேன், வேறு சீட்ல படுத்து தூங்குறாரான்னு பார்த்துட்டு வரேன் என்று விரைந்தார் கண்டக்டர். பேருந்தின் பின்படிக்கட்டு வழியே ஏறி சற்று நேரத்தில் முன்படிக்கட்டு வழியே இறங்கினார் கண்டக்டர். என்னையா தூங்குறாராவும் பேசஞ்சர் என்று சிரித்தார் டிரைவர். சற்றே முகம் வைத்திருந்தது கண்டக்டருக்கு. கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு பஸ்ஸில் யாரும் இல்லனே என்றார் மெதுவாக. சொன்னவர் தொடர்ந்து, அண்ணே டீ சாப்பிடலாமா என்றார். ஓ போலாமே,
போய் முகத்தை கழுவு, தூக்கம் போகும் என்றார் டிரைவர். டீ கடையில் இருந்த ஆடியோ செட் வழியாக டிஎம்எஸ் பாடல் ஒலித்தது. சூடா ஒரு டீ என்றார் டிரைவர் கடைக்காரரிடம். உள்ளே உட்காருங்க சார், கொண்டு வந்து தரேன் என்று உள்ளே இருக்கையை காட்டி இருவரையும் இருக்க சொன்னார் கடைக்காரர். டிரைவர் ஒரு இருக்கையில் அமர்ந்தார். அண்ணே, முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு கடைக்காரரிடம் முகம் கழுவ தண்ணீர் தரீங்களா என்று கேட்டார் கண்டக்டர். கடையின் வெளிப்புறத்தில் தண்ணீர் வரும் குழாய் இருந்த திசை நோக்கி கை காட்டினார் கடைக்காரர். முகத்தை கழுவும் அதே நேரம் கடைக்காரர் அங்கு யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது கண்டக்டர் காதுகளில் சுத்தமாக ஒலித்தது. என்ன தலைவா, புது பாட்டு வந்திருக்கு, இன்னும் டிஎம்எஸ் பாட்டவே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கே என்றவனின் கேள்விக்கு பதிலளித்தார் கடைக்காரர். நான் இங்கே பாட்டு போடுறதே என் பையனுக்காகத்தான். சுனாமி அன்னைக்கு என் பையன்தான் கடையில் இருந்தான். கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைச்சோம். அடுத்த நாள் காலையில் தண்ணி வடிகிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல. சரி, கடையில் எங்கேயாவது இருப்பான்னு வந்து பார்த்தோம். ஆனால் கடை திறந்துருந்துச்சு. மற்ற கடைங்க மாதிரியே நம்ம கடையிலையும் பெருவெள்ளம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பையனை தேட ஆரம்பித்தோம். ஒரு நாள் 2 நாள் போய் வாரம் ஆச்சு, மாதம் ஆச்சு, இப்போ வருடங்களும் போயிடுச்சு. இருந்தாலும் டிஎம்எஸ் பாட்டு கேட்டால் என் புள்ள திரும்ப வருவான்னு மனசு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்த கேள்வியை தொடுத்தார் அந்த நபர். உங்கள் பையனுக்கு பழைய பாட்டு தான் பிடிக்குமா? அவன் மாடனாக இருக்கணும் தான் நவீன்னு பேர் வச்சேன். ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் 2 விஷயம்தான். ஒன்று டிஎம்எஸ் பாட்டு, இன்னொன்று முட்டை பிரியாணி என்ற கடைக்காரரின் வார்த்தைகளை உள்வாங்கிய கண்டக்டருக்கு சடக்கென பேருந்தில் நடந்த உரையாடல்கள் மின்னலாய் வந்து போனது. முகத்தை துடைத்து கொண்டு டிரைவரை நோக்கி வேகமாக வந்தார் கண்டக்டர். கடைக்காரர் டீயை டிரைவரின் முன் மேசை மீது வைத்தார். டிரைவரின் அருகில் வந்து அமர்ந்த கண்டக்டர், அண்ணே, விடிஞ்சதும் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வேப்பிலை அடிக்கணும். இங்கே பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கண்ணே என்றார். முகத்தில் முத்து முத்தாய் வெளியேறிய வியர்வையை துடைத்து கொண்டே.